Sri Parashakti Vidyala CBSE Class 8th Subject Physics. 8th Science Physics பார்க்க போறோம். ஏற்கனவே கான்டாக்ட் ஃபோர்ஸ் என்ன நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தோம். கான்டாக்ட் ஃபோர்ஸுக்கு எத்தனை எக்ஸாம்பிள் போன கிளாஸ் நடத்தினேன். இப்போ நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னா என்ன? The force exerted on an object without touching is known as non-contact force. நான் கான்டாக்ட் கான்டாக்ட்ல இல்லாதுன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? வித்தவுட் டச்சிங். என்னது? ஒரு ஆப்ஜெக்டும் இன்னொரு ஆப்ஜெக்டும் டச் இல்லாமல் ஆனால் ஒரு ஆப்ஜெக்டோட ஃபோர்ஸால் இந்த ஆப்ஜெக்டோட பொசிஷனில் சேஞ்ச் இருந்துச்சுன்னா அது நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். நல்லா நினச்சிக்கோங்க. ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோ. ரெண்டு ஆப்ஜெக்டில் ஒரு ஆப்ஜெக்டும் இன்னொரு ஆப்ஜெக்டும் டச்சு எதுவும் இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்டோட ஃபோர்ஸால் அனதர் ஆப்ஜெக்டில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. த ஃபோர்ஸ் எக்ஸீடட் ஆன் ஆன் ஆப்ஜெக்ட் வித்தவுட் டச்சிங், ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு இதுதான். வித்தவுட் டச்சிங் இஸ் நோன் அஸ் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் டச்சு இல்லாமையே ஆனால் அந்த ஃபோர்ஸ் எக்ஸீடட் ஆச்சுன்னா அதை நம்ம நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் நல்லா தெரியும். ரெண்டு மேக்னெட்டு ஒன்று நமக்கு டச் பண்ணாலும் பக்கத்தில் கொண்டு போக ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும்? டச் ஆகிரும். அல்லது பக்கத்தில் கொண்டு போக ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிப்பல் ஆகும். ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். தேர்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த மூணு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. மேக்னெட்டிக் ஃபோர்ஸு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஏற்கனவே கான்டாக்ட் ஃபோர்ஸுக்கு நான் 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். இப்போ நான் கான்டாக்ட் ஃபோர்ஸுக்கு அதே மாதிரி 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னா என்ன, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னா என்ன, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னா என்னங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்தோம்? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பார்த்தோம். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னா என்ன? த ஃபோர்ஸ் எக்ஸீடட் பை எ மேக்னெட் on any magnetic object is called magnetic force. அதாவது ஒரு மேக்னெட் மேலே ஏற்படக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் ஆப்ஜெக்டை அட்ராக்ட் பண்ணால் நம்ம அதை மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இது அதோட டிஃபைன். இந்த ஃபோர்ஸ் எக்ஸீடட் பை எ மேக்னெட் on any magnetic object is called magnetic force. எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா the force exerted by a magnet on a piece of iron. ஒரு மேக்னெட்டு பக்கத்தில் ஒரு அயன் பக்கத்தில் மேக்னெட் கொண்டு போனால் நம்ம அந்த அயனை டச் பண்ணுறதுக்கு முன்னாடியே மேக்னெட் அடிச்சு அந்த அயனை பிடிச்சி அட்ராக்ட் பண்ணி இழுத்துடும். இதுக்கு இப்போ தான் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு அயனாக இருக்கட்டும், அல்லது ஸ்டீலாக இருக்கட்டும், அல்லது கோபால்ட், நிக்கல், எனி அதர் மெட்டலாக இருந்தாலும் நமக்கு பக்கத்தில் மேக்னெட்டை கொண்டு போகிறப்போ அது டச் பண்ணுறதுக்கு முன்னாடியே மேக்னெட் அடிச்சு அட்ராக்ட் பண்ணி அதை வச்சு உள்ளே இழுத்துக்கும். இதுக்கு பேர் தான் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ நான் கான்ஃபரன்ஸ் என்ன சொன்னேன்? வித்தவுட் டச்சின்னு சொல்லியிருந்தேன். டச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஃபோர்ஸ் என்ன செய்யும்? அட்ராக்ட் பண்ணிடும். இது அப்படிலாம் சப்போஸ் சேம் போல ரிப்பல் பண்ணும். இதுதான் உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் சொல்கிறது. ஸோ த ஃபோர்ஸ் எக்ஸீடட் பை எ மேக்னெட் ஆன் எ பீஸ் ஆஃப் அயர்ன். இது மேக்னெட்டிக் ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிள். கான்டாக்ட் ஃபோர்ஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பார்க்க போகிறோம். த ஃபோர்ஸ் எக்ஸீடட் பை எ சார்ஜ்டு பாடி ஆன் அனதர் சார்ஜ்டு ஆர் அன்சார்ஜ்டு பாடி இஸ் கால்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஒரு ஃபோர்ஸ் ஒரு சார்ஜ் பாடியில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சார்ஜ் பாடி அனதர் சார்ஜ் பாடை ஒன்று அட்ராக்ட் பண்ணும், அடுத்து ரிப்பல் பண்ணும். சப்போஸ் அனதர் பாடி சார்ஜ் பாடியாகவும் இருக்கலாம், அல்லது அன்சார்ஜ் பாடியாகவும் இருக்கலாம். அதுதான் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரிப்பல்சன் ஆஃப் சிமிலர் சார்ஜஸ் ஆர் அட்ராக்ஷன் ஆஃப் ஆப்போசிட் சார்ஜஸ். நம்ம மேக்னெட் நமக்கு மேக்னெட் நார்த்து போல் சவுத்து போல் ஒன்று என்னச்சு நமக்கு அட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி தான் ஆப்போசிட் சார்ஜ் ஒன்று அட்ராக்ட் ஆகும். இதே சேம் சார்ஜ் ஒன்று ரிப்பல்சன் ஆகும். இப்போது என்ன கொடுத்துருக்கேன்னா ஒரு சார்ஜ் பாடின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா நம்ம முந்திலாம் ஒரு டிவியில் ஒரு ஆடு போடுவாங்க. அதாவது ஒரு பையன் என்ன பண்ணுவான்னா ஒரு சீப் எடுத்து தலையில் எப்படி பண்ணும்போது அந்த தையல் அந்த சீப்பை அந்த ஆயில் ஊட்டிக்கும். அதை வச்சோன்னா ஒரு சின்ன ஒரு தாத்தா ஒரு ரூபா நோட்டு இது அந்த சரி விழுந்துடும். நினச்சோமா அந்த சீப் எடுத்து அந்த ஆயிலில் நல்லா தடவி விட்டு அப்புறம் நினச்சோமா அந்த ரூபா நோட்டு அப்படி கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணி எடுப்போம். அந்த பீஸ் ஆஃப் பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு சார்ஜ் பாடியும் அனதர் சார்ஜ் பாடியோட எக்ஸட் ஆகுறப்போ என்ன ஆகுனா ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். இதை நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னாலே சாட்டிக்ஸ் ரெஸ்ட்டுன்னு அர்த்தம். அது குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் அதில் சார்ஜ் இருக்கும். சில அதாவது ஒரு ஆப்போசிட் சார்ஜ் ஒரு பாடி இன்னொரு அனதர் பாடியோட வேறு பாடியோட ஒன்றா ஜாயின் பண்ணுறப்போ சில அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இது நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம்னா ஈஸியாக கணிச்சு சொல்லிடலாம்.
repulsive of the similar charges or attraction of opposite charges. இதுதான் நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பற்றி நம்ம படிக்க வேண்டியது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்ம தேர்ட் ஒன் வந்து நான் கான்டக்ட் ஃபோர்ஸ் தேர்ட் எக்ஸாம்பிள் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பார்த்தோம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னா என்ன? The force by which earth or any other object attract object towards itself is called the gravitational force. Towards itself நடந்து எப்போ சப்போஸ் ஒரு எர்த் இருக்கு, அந்த எர்த் என்ன செய்யுதுன்னா எல்லா ஆப்ஜெக்டையும் அட்ராக்ட் பண்ணும். நமக்கு தெரியும், சப்போஸ் ஒரு சின்ன ஸ்டோன் எடுத்து இங்கே மேலே போட்டால் கூட ஆட்டோமேட்டிக்காக நினச்சி அந்த ஸ்டோனு ஆட்டோமேட்டிக்காக நம்ம எர்த்துக்கு வந்து சேரும். எர்த்து வந்து என்ன செய்யுது, எல்லா ஆப்ஜெக்டையும் எனி அதர் ஆப்ஜெக்ட் அட்ராக்ட் ஆப்ஜெக்ட் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப் என்ன செய்யும், எல்லா ஆப்ஜெக்ட்டும் என்ன செய்யும், தன்னை நோக்கி என்ன செய்யும், அட்ராக்ட் பண்ணுது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். நமக்கு ஏற்கனவே தெரியும் நியூட்டன் தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் செஞ்சார், கண்டுபிடிச்சாரு. அப்படி கண்டுபிடிக்கிறப்போ நாங்கள் படிச்சிருப்பீங்க நீங்கள், ஒரு ஆப்ஜெக்ட் கீழே நியூட்டன் இது படுத்திருந்தாரு, அப்போ மேலேருந்து ஆப்பிள் விழுந்துச்சு அப்படின்னு நிறைய படிச்சிருக்கோம். அப்போ என்ன கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எனி ஆப்ஜெக்ட் அட்ராக்ட் இட்ஸ் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப் சொல்லலாம். எனி ஆப்ஜெக்ட் அட்ராக்ட் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப் is called the gravitational force. The earth, the force by which earth, if suppose earth pulls everything or body towards it, இதெல்லாம் வந்து gravitational force. இது வரைக்கும் என்ன பார்த்தோம், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதில் 3 ஃபோர்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பார்த்தோம். செகண்ட் என்ன ஃபோர்ஸ் பார்த்தோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பார்த்தோம். தேர்ட் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இதுதான் உங்களுக்கு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிள்.